வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர்மோகன். மீண்டும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன். இக்கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்த சகோதரி கவிஞர் த்ரீசா இந்திராணி. கவிதை பாசத்தில் மிஞ்சியவள். ஆக்கம் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி. பாட்டி என்று நான் சொல்வேன், பாசத்தின் எல்லை அவள். உயிர் கருவாக சுமந்தவள் என் தாய், உயிர் மூச்சாக உள்ளத்தில் சுமப்பவள் என் பாட்டி. பாட்டி என்று நான் சொல்வேன், பாசத்தின் எல்லை அவள். உயிர் கருவாக சுமந்தவள் என் தாய், உயிர் மூச்சாக உள்ளத்தில் சுமப்பவள் என் பாட்டி. அப்பா தொழில் என்று பல ஆயிரம் மைல் தொலைவில் சென்றுவிட அம்மாவும் நானும் அவரை தொடர்ந்தோம். அருமை பாட்டி கண்ணீருடன் வழி அனுப்ப 10 வயது சிறுமி எனக்கு எதுவும் புரியவில்லை. அப்பா தொழில் என்று பல ஆயிரம் மைல் தொலைவில் சென்றுவிட அம்மாவும் நானும் அவரை தொடர்ந்தோம். அருமை பாட்டி கண்ணீருடன் வழி அனுப்ப 10 வயது சிறுமி எனக்கு எதுவும் புரியவில்லை. பட்ட படிப்பை முடித்து விட்டேன், பாட்டி முகம் மறக்கவில்லை. எழுத்தாணி கொண்டு செதுக்கி விட்டேன் என் உள்ளத்தில் அவளை. 10 வயதில் பிரிந்து விட்டேன், பருவமங்கை என்று பார்க்க போகிறேன் என் பாட்டியை. பட்ட படிப்பை முடித்து விட்டேன், பாட்டி முகம் மறைக்கவில்லை. எழுத்தாணி கொண்டு செதுக்கி விட்டேன் என் உள்ளத்தில் அவளை. 10 வயதில் பிரிந்து விட்டேன், பருவமங்கை என்று பார்க்க போகிறேன் என் பாட்டியை. வான ஊர்தியில் ஏறிவிட்டேன், வா என்று என் தாய்நாடு வாசலில் நின்றிருந்தாள் வரவேற்க என்னை. கட்டி வைத்த அன்பையெல்லாம் கட்டவிழ்த்து கொட்டிவிட அழுகையோடு அரவணைத்து ஆசையோடு உச்சி முகந்தாள். வானூதியில் ஏறிவிட்டேன், வா என்று என் தாய்நாடு வாசலில் நின்றிருந்தாள் வரவேற்க என்னை. கட்டி வைத்த அன்பையெல்லாம் கட்டவிழ்த்து கொட்டிவிட அழுகையோடு அரவணைத்து ஆசையோடு உச்சி முகந்தாள். அன்பு மழையில் நான் நினைந்தேன், மூச்செடுக்க முடியவில்லை. மூழ்கிவிட்டேன் அன்பு சுழலில். தொழில் ஒன்றை தேடுவேன், பிரிய மாட்டேன் இனி அவளை. வரவில்லை செலவில்லை தூய்மையான அன்பிற்கு. அன்பு மழையில் நான் நனைந்தேன், மூச்செடுக்க முடியவில்லை. மூழ்கிவிட்டேன் அன்பு சுழலில். தொழில் ஒன்றை தேடுவேன், பிரிய மாட்டேன் இனி அவளை. வரவில்லை செலவில்லை தூய்மையான அன்பிற்கு. நன்றி எங்கள் கவிஞர் சகோதரி அன்பு த்ரீசா இந்திராணி அவர்களே. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கவிதையில் நிச்சயம் உங்களோடு சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, என் அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு ஆதரவு தரும் என் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறும் நான் ஆர்மோகன். மீண்டும் சந்திப்போம், நிச்சயமாக சந்திப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாட்களும் விடியும் போது அந்த நித்திரையை விட்டு எழும்புவோம் என்ற நம்பிக்கையில் எழுந்து எமது நாட்கள் செல்லுகின்றன. அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். இது ஆர்மோகன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நீரை வார்த்தே கண்களும் ஓய்ந்தது, ஜீவனும் தேய்ந்தது. ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய். இந்த கண்ணீரில் சோகம் இல்லை, இன்று ஆனந்தம் தந்தாய். பேத்தி என்
சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. பொன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போதும் நீ என் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும். பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா.